Hey, hi guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இமேஜில் அவதார் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சைட் வந்து d-id.com. ஸோ இதில் வந்து ஹியூமனைசிங் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் வந்து நம்ம அதோட ஸ்டூடியோக்குள்ளே வந்திருக்கும். அதாவது d-id அதில் வந்து ஸ்டூடியோஸ் இருக்குது. அதில் நான் இன்ன வரைக்கும் நிறையா டெம்ப்ளேட்ஸு அப்புறம் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க. நான் இமேஜ் ஏஐயில் வந்து நிறைய டெம்ப்ளேட் இருந்துச்சு. ஸோ ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட் போயிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட இமேஜை போட்டு ஒரு அவதார் கிரியேட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரீ எடிஷனில். ஸோ அது கிரியேட் ஆச்சு. ஸோ அது போக இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வீடியோ ஸ்டுடியோன்னு இருக்கும், வீடியோ டிரான்ஸ்லேட், ஏஜென்ட், அவதார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கறது அவதார். ஸோ அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோவை அப்டேட் பண்ணி அதோட அவதார் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற டெம்ப்ளேட் ஆல்ரெடி இங்கே வந்து அவங்களே ஒரு சில இமேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் டெம்ப்ளேட். ஸோ இதில் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்னோட இமேஜை போட்டு செக் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து யூஸ் திஸ் அவதார் அப்படின்னு கொடுத்தோம்னா இதனுடைய அவதார் என்னுடைய இமேஜ் வந்து அப்படியே அவதாரா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லேடியோட இது வந்து நான் எடுக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த இது லேடி போய்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்போ எடுக்கிறேன். ப்ரிவ்யூ கொடுத்த அப்படின்னா ஸோ இன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் வராது. ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கங்காட்டிக்கு. இப்போ நம்ம அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய கன்டென்ட் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு வந்து அதோட இன்ட்ரோ குடுத்துருச்சு. ஸோ இப்போ குடுத்தோனே நம்ம வந்து யூஸ் திஸ் அவதார் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, அவதார் வீடியோவா பண்ணணுமா? இல்ல ஏஜென்ட்டா பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம அவதார் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கும். ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க அவதார் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டிருக்கு. அந்த சூஸ் பண்ண அவதார் வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. இதில நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில டெக்ஸ்ட் குடுத்துக்கிறனா குடுத்துக்கலாம். அதில ஷேப்ஸ் மாத்திக்கலாம். ஸோ இது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதோட இது வந்து இப்ப நம்ம அவதார ஆட் பண்ணியாச்சு. நம்மளுடைய மியா இவங்க பேரு இந்த ஆதார்ல. சரி இந்த அவதார்ல. அப்புறம் இதில வந்து பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணோம் அப்டின்னா, நம்ம பேக்கிரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து இப்டி குடுத்தீங்க அப்டின்னா, இந்த பேக்கிரவுண்ட் வந்து பின்னாடி ஆட் ஆயிரும். இப்ப இங்க குடுத்தீங்க அப்டின்னா, இது ஆஃபீஸ் செட்டப்ல ஆட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பேக்கிரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது. அப்புறம் ஒரு பெர்சனோட இமேஜ வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணி, அவங்களா வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி வச்சிருக்காங்க. இல்ல நம்மளோடதும் கூட குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, நம்மளதும் கூட வந்து நம்ம இமேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு, அதுல வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். பேக்கிரவுண்ட்ஸ் எல்லாம் குடுக்க, குடுக்க கொஞ்சம் நல்லா வருது. இதுல வந்து நம்ம இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிறத போயிட்டு, நம்ம ஸ்கிரிப்ட் இதுல போட்டுட்டு, இதில ரெக்கார்டுன்னு குடுத்தோம்னா, நம்ம இப்போதைக்கு ஃப்ரீ எடிஷன்ல இருக்கோம். அதனால வந்துட்டு ஒரு சில கன்டென்ட் மட்டும் தான் நம்ம போட முடியும். ஸோ போட்டோம் அப்படின்னா, அது வந்து எப்படி பேசுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அ அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு செப்பரேட்டா தான் போட முடியும். ஓகே. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அவதாருக்கு என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது போடுறதுக்கு எடுத்துட்டோம். ஸோ இது ஃப்ரீ எடிஷன் நம்ம டெஸ்ட் பண்றங்காட்டிக்கு, இதில வந்து 20 வேர்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து குடுத்த வேர்ட்ஸ்லயே வந்து இது மோஸ்ட்லி ரிமூவ் பண்ற மாரி இருக்கு. ஸோ நான் இதில ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 20 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது போயிருது. ப்ரீவியஸ்லி ப்ரிவ்யூ லிமிட் எக்ஸிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி வந்து நமக்கு பிளான் அப்கிரேட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீ பிளானுக்கு உண்டான டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்குவோம். மிச்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து இது மட்டும் தான் இருக்கு. நான் இதில ஏதாவது இன்னும் எக்ஸ்டெண்டா குடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்குறேன். இப்போ இதிலிருந்து கீழ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளுக்கு ஒரு 2 லைன் வந்திருக்கு. ஸோ இதில கேரக்டர்ஸ் வந்து நமக்கு காமிக்குது. பட் ஆனா வந்து
நம்ம குடுத்தோம் அப்டின்னா, அது உடனே வந்து லிமிட் இதாயிருச்சுன்னு சொல்லி வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அந்த அளவுக்கு தான் போகுது. ஓகே. அப்ப நம்ம இதுலயே வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து பார்ப்போம். ஓகே, எடுத்துட்டோம். ஓகே. நம்ம இப்ப வந்து ப்ராம்ப்ட்ஸ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பேசுற மாரி. ஸோ இந்த இதுல வந்து மியாவுக்கு லாங்குவேஜ் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு நெறையா இந்த இதுல வந்து நமக்கு இங்கிலீஷ் தான் டிஃபால்ட்டு. மத்த ஏதாவது வந்து அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, இது நம்மள அப்கிரேட் பண்ண சொல்லி கேக்குது. மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் இது ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. பட் ஆனா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே டெஸ்ட் பண்றதுக்கு போய்க்குவோம். ஸோ இப்போதைய நிலைமையில வந்து வாய்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த வாய்ஸ் வேணுங்கிற மாரி கேக்குது. ஸோ இதுல வந்து நமக்கு ஆ இது அரபிக்ல வந்து இந்த வாய்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம மியாவோட வாய்ஸே வந்து நம்ம ஆ யூஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வருது. ஸோ இது அப்ளை வாய்ஸ் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த வாய்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஆ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுரும். இதுலயே ஸ்பீட் இருக்கு. இதுல நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்ம YouTube வீடியோக்கு ஏத்த மாரி வந்து நமக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து 16:9 இல்ல வந்து ஷார்ட்ஸுக்கு ஏத்த மாரி 9:16 இல்ல Facebook வீடியோக்கு ஏத்த மாரியா, இல்ல Instagram ரீலுக்கு ஏத்த மாரியா அப்படிங்கிற மாரி அதே ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஏத்த மாரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேமோட குடுக்கும்போது நம்ம கிரியேட் பண்ணி இது பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ இப்ப நம்ம வந்து ஜெனரேட் வீடியோ குடுக்கலாம். ஸோ வீடியோவோட நேம் கேக்குது. நம்ம இதுக்கு வந்து மியா இங்கிலீஷ் இங்கிலீஷ் டெஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட்ன்னு குடுத்துக்கலாம். ஸோ இதில நமக்கு 11 கிரெடிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதில வந்து 1 கிரெடிட்ஸ் லெஃப்ட்ங்கிற மாரி வருது. நமக்கு வந்து ஃப்ரீ எடிஷன்ல வந்து நமக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குங்கிறது இதில காமிக்குது. இப்ப நம்ம ஜெனரேட் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த பேக்கிரவுண்டுக்கு, இந்த அவதாருக்கு நம்ம குடுத்த டெக்ஸ்ட்ட வந்து இந்த ஜெனரேட் பண்ணுது. அந்த டெம்ப்ளேட்டுக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில ஜெனரேட் ஆயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி இங்க வந்து ஆ ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணேன். டிராஃப்ட்ல இருக்கு. ஸோ, அதனால இங்க காமிக்குது. இங்க வந்து என்னோட அவதார் வச்சு நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு 9 செகண்ட்ஸ்க்கு. ஸோ, அதனால அது என்னுடைய இதுல ஜெனரேட் ஆனது வந்து உங்களுக்கு காமிக்குது. இது நான் உங்களுக்கு வந்து இப்ப ப்ளே பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு வாய்ஸ் வராது. ஸோ, அதை நான் செப்பரேட்டா வந்து ஆட் பண்றேன் வித் வாய்ஸோட. ஸோ, நீங்க அது எப்படி வந்து ஃப்ரீ எடிஷன்ஸ்ல வந்து டி-ஐடி அப்படிங்கிறது வந்து ஸ்டுடியோல எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு நீங்க உங்களோட வியூ பார்க்கலாம். Organizations worldwide use DID to elevate customer experience, streamline support, accelerate training and onboarding, enhance learning,